எல்லாருக்கும் வணக்கம். உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? சம்பாதிச்சா குடும்பத்தை பத்தியான போகாம எதுக்கு தேவையில்லாம அரசியல்லாம் பேசிட்டு இருக்க? அதுவும் தளபதி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவுக்குள்ள முட்டு கொடுக்குறீங்க. அவருக்கு முட்டு கொடுக்கறதுனால தேவையில்லாம மத்த அரசியல்வாதிகளை விமர்சிச்சுட்டு இருக்க. எதுக்கு தேவையில்லாம பகையை சம்பாதிச்சிட்டு இருக்க? உனக்கு இதனால ஏதாவது லாபம் இருக்கா? இல்ல அந்த விஜய் கட்சியில உனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுத்தாங்க, எல்லாம் பணம் கொடுக்குறாங்களே, எதுக்காக இப்ப வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க? அவங்க அதிகாரப்பூர்வமா விஜய் பதவி கொடுத்தது கட்சிக்காரங்களே சில விஷயங்கள்ல அமைதியா இருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகளை நான் பாக்குறேன் பட்டும் படாம விமர்சிட்டு இருக்காங்க. நீ என்ன பயங்கரமா உட்காந்துட்டு எல்லாரையும் விமர்சிட்டு இருக்க? உனக்கு இருக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நிறைய நம்முடைய நலம் விரும்பிகள் ஒரு நாள் பாத்தீங்கன்னா மெசேஜ்ல கேட்டாங்க. இப்போ நம்முடைய அதாவது நம்ம நெருங்கிய வட்டாரத்துல நம்மகிட்ட நேரடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்காட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சோ அவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இன்னைக்கு இருக்கேன். சோ எல்லாருக்கும் தனித்தனியா பதில் கொடுக்க முடியாதுல்ல, ஒட்டுமொத்தமா இந்த காணொலியில உங்களுக்கு பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த காணொலி. அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும், இப்ப நம்ம ஏன் வந்து அரசியல் பேசுறோம் முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீ கடையில பேப்பர் வரல, அங்க அரசியல் பேசுவாங்க. சோ அப்ப கூட நிறைய பேர் பேசிட்டே இருக்கும், எதுக்குப்பா அரசியல்லாம், நாம உழைச்சதப்ப நமக்கு சாப்பாடு, எவன் ஆண்டா என்ன, எவன் ஆண்டாலும் நாம உழைச்சா நமக்கு சாப்பாடு, நம்ம கஞ்சி அப்படின்ட்டு டைலாக் தான் ஒரு ஒரு பெரிய ஒரு டைலாக். நம்ம நிறைய நாட்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டுருக்கோம், நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி அந்த இதை நம்ம சின்ன வயசுல படிட்டு வரும்போது அரசியல்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாம இப்ப சாப்பிடுறோம் சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு உண்டான அந்த அரிசியோட விலையில இருந்து, நாம ஒருத்தர துணியில இருந்து, நாம ஒவ்வொருத்தரும் அஞ்சாறு தேவைக்கு பயன்படுத்துற எல்லா பொருட்களுக்கான வரியில எல்லாமே தீர்மானிக்கிறது எல்லாத்துலயுமே இந்த அரசியல் கலந்துருக்கு. சரியா? சோ என்ன பண்றதுன்னா எல்லாருமே அரசியல் பேசணும். ஏன்னா நம்ம அரசியல் பேசல அப்படின்னா நாம பிடிக்காத ஒரு அந்த தலைமைங்கிறத நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்கும். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அதான் எல்லாருக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியாங்கிறது ஒரு குரூப்ல இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க கேட்டீங்கன்னா, 30,000 ரொம்ப பெருசாக கிடையாது. இருந்தாலும் நம்ம வீடியோ பாக்குற ஒரு 1000 பேர் பாப்பா, 2000 பேர் பாப்பா வச்சுருக்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஒரு யூடியூபர் மாறல. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறோம். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு முழு நேரம் டைம்லாம் நமக்கு கிடைக்காது, நம்ம ஒரு வேலையில இருக்கிறதுனால. சோ அப்படி நம்ம கிடைக்கிற நேரத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு 1000 பேர் 2000 பேர் நம்ம இருக்க 30,000 சப்ஸ்கிரைபர்ல சரி இவங்களுக்கு நான் பேசுறது அவங்க கவனிச்சு இந்த மக்களுக்கு ஒரு அரசியல நம்ம வந்து சொல்ல முடியும், பயிர முடியும். சோ அது எவ்வளவு பேர் கொடுப்பேன், நிறைய பேர் கிடைக்குமா? சோ கிடைக்காது. சோ நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க நம்ம என்ன பண்றோம்ட்டு. சோ அப்ப அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், நாம வந்து ஒரு அரசியல் பேசணும். சோ நம்மளுக்காண்டி இவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அதாவது லட்சம் பேர் பார்த்தாதான், கோடி பேர் பார்த்தாதான் அரசியல் பேச கிடையாது. கோடி பேர் பாக்குறாங்க, அவ்வளவு கூட சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, உண்மையா அரசியல் பேசல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாக்குறாங்க, சில பேர் மட்டும் தான் பேசுறாங்க. மத்தவங்க பாத்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு வம்பு, சோ நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு இந்த சாதாரண விஷயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன், இந்த பேய் கதை சொல்றேன், ஹிஸ்டரி வரலாறு சொல்றேன் அப்படின்ட்டு இந்த சம்பந்தமான விஷயங்களை பேசிட்டு அவங்க பாட்டு வியூஸ் வாங்கிட்டு போயிருவாங்க. அரசியல ரொம்ப பேச மாட்டாங்க. சில கட்சியில இருக்கிறவங்க அதிகாரப்பூர்வமா அந்த கட்சியில ஒரு பதவி வாங்கிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அரசியல பூந்து அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் கட்சி இருக்கும். சோ நம்மளுக்கு அப்படியே கிடையாது. நம்மளுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு திருப்தி, நம்மள ஃபாலோ பண்றவங்க நம்மளோட அதாவது நம்ம பேசுறதை கேட்டு என்ன இது நல்லா இருக்குன்னு பிடிச்சிருக்குன்னு ஒரு கமெண்ட் போடும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும். சரி நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நாம வந்து அரசியல் பேசுறதுல என்ன தப்பு, நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நான் பேசுறேன். அதாவது நான் விரும்பி நான் ஆசைப்பட்டு பேசுறேன், அது அரசியல் பேசுறது. விஜய் அவர்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்கிறது வேணும். புதுசா பாத்தீங்கன்னா காலங்காலமா இருக்கக்கூடிய அதாவது இவங்க தான் ஓட்டு போடுறப்பா. இப்போ நீங்க கிராமப்புறத்துல போயிட்டு நீங்க அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடுறது வயசான கிளவி கேளுங்க, ஏன் நீங்க அதுக்கு ஓட்டு போடுறது கேளுங்க. இல்லப்பா அது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, நான் அதுக்கு தான் ஓட்டு போடுவோம். அவங்களுக்கு இப்ப என்ன நடக்கு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க தவறு, அது எதுவுமே தெரியாது, நான் அவங்களுக்கு தான் குத்துவேன், என்னாலும் அது எம்ஜிஆர் கட்சி. இன்னும் சில பேர்ட்ட போய் திமுக ஓட்டு போடணும்னு கேளுங்க, அது நாங்க கலைஞர் அப்ப இருந்தே நாங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு இந்த பாரம்பரியமா குத்துறவங்க குத்திட்டே இருக்காங்க. சோ இதனால என்ன நடக்குன்னா, இந்த மேல்மட்ட ஒண்ணு நீ இல்ல நான். சோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த பரம்பரையா நாங்க தான் இவங்க தான்ப்பா, சோ அவங்க அண்ணதாப்பா, அந்த நாட்டு ஆளுக்கு அவங்க தான்ப்பா சரி, அவங்க குடும்பம் தான்ப்பா சரின்ட்டு அடிமையா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஏன் வந்து கேட்டீங்கன்னா அப்படியே பழக்கப்படுறாங்க. அதாவது மன்னராட்சி முறை மாதிரி அவரு அப்பா, அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் அவங்க மகன் பேரன் அப்படின்ட்டு அவங்களே தான் வரிசையா ஆகணுமா இந்த நாட்டுல பிறந்த குட்டிகள் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குல்ல. சோ அந்த மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தர் யாரு வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற என்ன வரணும்ல இங்க. சோ அதுக்குள்ள முயற்சி நாம தானே வழங்கணும். சரி இப்ப நானும் தளபதி விஜயாவுக்கு ஆதரிக்கிறேன், தளபதி விஜய் மட்டுமே நடந்தாங்க, தளபதி விஜய் முன்னாடி வரட்டும். அதே மாதிரி எல்லாருமே யாருக்கு தகுதி, யாரு மக்களுடைய செல்வாக்குள்ளவங்க இருக்காங்களோ, மக்கள் நல்லது பண்ணிக்கிறோம், அவங்க அரசுக்கு வரணும், மாறணும். சும்மா குறிப்பிட்ட ஒரு குடும்பம் இவங்க தான் தமிழ்நாட்டுல இவங்க தான் ஆகணும் அப்படி
அப்படிங்கிற எண்ணம் இங்க எங்கேயும் பட்டாப்பட்டு கொடுக்கல, யாருமே தமிழ்நாட்டுல எழுத கொடுக்கல யாருந்த குடும்பத்துக்கும். சோ அதை மாறணும், இந்த மாற்றம் நிகழணும், புதுசா ஒருத்தங்க வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ புதுசா வர்றவங்களுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாட்டு சீமான் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, சோ இப்படி இவ்வளவு பேர் இவங்க வாய்ப்பு ஏன் விஜய் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். நான் இதுக்கு நிறைய பேர் முன்னாடி சொல்லிட்டேன் சரியா, அவங்க மேல என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் சினிமா துறை இருந்தவங்க நிறைய பேர் இன்னொரு குச்சாட்டு இருக்கிறாங்க, சினிமாக்காரன்ப்பா, சினிமாக்காரங்க ஏன் போது சப்போர்ட் பண்ணுவோம், கூத்தாடிப்பா அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், சினிமாக்காரனா ஏன் வருவான் அரசியலுக்கு? சினிமாக்காரன் வர வேற யாரும் வர நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஐஏஎஸ் படிச்சவங்க, ஐபிஎஸ் படிச்சவங்க, போலீஸ் உயர் அதிகாரி இருக்கவங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் அரசியலுக்கு என்னைக்குமே வர மாட்டாங்க. நல்லா வச்சிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க எல்லாம் அந்த நம்மளுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, யாரும் ஆடுறா, நம்ம ஒரு பேர் நல்லா சம்பாதிச்சிட்டோம், நம்மளுக்கு பென்ஷன் வரப்போது கவர்மெண்ட் ஜாப், என் மகனுக்கு ஒரு அடுத்த கதை அவளே படிக்க வச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் விட்டுறேன் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. தவிர இவ்வளவுக்குள்ள இடத்துல இருக்கக்கூடிய இந்த அரசுக்குள்ள இந்த படிச்ச மனுஷங்க நிறைய பேர் வர முன்னெடுக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துருக்கலாம், மேக்சிமம் வர மாட்டாங்க. அதாவது இங்க வந்து ஜெயிக்கணும், நேர முதல்வரா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு பிராண்டான ஒரு ஃபேஸ் தேவை. அப்படி ஒரு பிராண்டான ஃபேஸ் தேவைன்னா அவங்க கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமானதா இருக்கும். அப்படிப்பட்டவரா இருந்தா ரெண்டு துறையில தான் நம்ம நாட்டுல இருந்து ஈஸியா பரிச்சயமா இருப்பாங்க. ஒண்ணு விளையாட்டுத்துறை, இன்னொன்னு சினிமா துறை. விளையாட்டுத்துறையில இருக்க தோனி அப்படின்னா கடைக்கோட்டில இருக்க சின்ன கூட தோனி யாரும் தெரியும். ஆனா மத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து ஒரு கலெக்டர், ஒரு ஐபிஎஸ் இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அண்ணாமலை அவர்கள்லாம் இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை ஐபிஎஸ் தெரியும், அது கர்நாடகால வேலை பார்த்து யாருமே தெரியாது. ஓகேவா? சோ அதே மாதிரி சினிமா துறை அப்படிதான். சினிமா துறையில ஒரு நடிகர் இருக்குன்னா கடைக்கோடியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இப்ப விஜயோட பிளஸ் பாயிண்ட் அவருடைய பேஸ் பிராண்ட் விஜய், விஜய் கட்சி, விஜய்னா எல்லாரும் தெரியும். சரி, அது சுலபம் இருக்கு. சோ அதனால சினிமா துறையில ஒருத்தர் வர்றது வந்து தவறே கிடையாது. அந்த சினிமா துறையில வர்றவங்க தான் உங்களோட ஆண்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண்ட் அவங்களோட பேஸ் இருக்கிறனாலதான், அவங்கள பத்தி பரிச்சயமா எல்லாருக்கும் தெரியனாலதான். சோ அப்படி அங்கிருந்து வர்றவங்க ஏன் வராங்க? ஏன்னா எல்லா பொதுநலத்திலும் ஒரு சுயநலம் நடக்க இருக்கும். யாருமே முழுக்க முழுக்க பொதுநலத்தோட எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் உட்பட, நீங்க உட்பட, எல்லாரும் உட்பட. புரியுதா? இப்ப நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா நமக்கு இதே ஒரு ஆதாயம், நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். சரி, இவங்க பாக்குறாங்க, கமெண்ட் பண்றாங்க, எனக்கு வியூஸ் போது, அந்த ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஆர்வம் திருப்தி, அவ்வளவுதான். இப்போ விஜய் அவர்கள் அரசுக்கு வராதுன்னா அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. அவருக்கு என்ன இருக்கும்னா, இந்த நம்ம பிறந்த மண்ணு, நாம வந்து அதிகாரத்தை வந்து நம்ம அந்த அதிகாரத்தை பிடிச்சு நம்ம ஆள்றோம் நம்ம நாட்டை அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதாவது அப்புறம் அந்த ஆலயம் சொல்றோம் சுயநலம், அது எதை பொறுத்ததுக்கு பொறுத்தா அந்த மனுஷனோடய நம்ம கேரக்டர் தீர்மானிக்க முடியும். இப்ப சில பேர்லாம் சினிமா விட்டு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க சினிமா துறையில அப்படியே ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பின்னாடி போயிருவாங்க. அப்ப இறங்க முகமாயிரும், இதுக்கு மேல இங்க வந்து சம்பாதிக்க முடியாது, கடைசி காலம் ஆயிரும், கல்யாண வயசாயிரும். சோ அதுக்கப்புறம் அரசியலுக்கு போலாம் அப்படின்னு வச்சு வர்றவங்க ஒரு கேட்டகரி. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அந்த பீக்ல இருக்கு, இன்னும் 20 வருஷம் இருக்கு. அவருக்கு முன்னாடி சீனியர்கள் இன்னும் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இவரு வந்து உச்சபட்சமா இருக்காரு. இப்ப டாப்ல இருக்கிறது தளபதி விஜய் அவர் தான். சோ அப்படி கரெக்டா பிளான் பண்ணி வராரு. சோ அவருடைய சுயநலம் கேட்டீங்கன்னா, ஏன் வந்து நான் அதிகாரத்துக்கு நான் வரணும் கைட்டு, ஏன் வந்துட்டு அந்த பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாமே இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை மக்களுக்கு பண்ண நினைச்சா அதை பண்ண முடியாது. நிறைய பேர் நினைக்கலாம், ஏப்பா உதவி பண்ணலாமே, எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? உதவிங்கிறது வேற, ஆனா அந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை நல்ல தலைவனா கொண்டு ஆட்சி புரியுறது வேற. சோ அது அந்த செல்வாக்கு அவருக்கு இருக்கு, மக்களும் அவரை வரவேற்கிறாங்க. சோ அவனால அந்த அதிகாரத்தை நாம வந்து நம்ம நாட்டை ஆள் நினைக்கிறாரு. அவர் இந்த நாட்டை பிறந்தவர் தானே, அவருக்கு ஆசை இருக்காதா? எனக்கு கூட இதே மாதிரி மக்கள் செல்வம் வச்சு பணம் இருக்குன்னா நானும் இந்த அரசியல் தனியா ஒரு கட்சியை வச்சு ஆள் நினைப்பேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். தான் மண்ண தான் ஆள் நினைக்கிறதுல எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கணும். சோ அப்படி இல்லாம ஒரு குடும்பம் தான் கடைசி வரைக்கும் அவங்க குடும்பம் தான் ஆளணும், அவங்க குடும்பம் தான் அந்த நாட்டாக தகுதியானவங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே இருந்து அது வந்து எந்த விதத்துல தன்மான உள்ள யாரும் அதை ஏற்க மாட்டான். சோ அதனால புதுசா வரக்கூடிய விஜய் வரும்போது, அதாவது அவர் பண்ற திட்டங்கள் இதெல்லாம் விமர்சிச்சு அவரை எதிர்த்தா சரியில்லை அப்படின்னு குறை சொல்லி அதை எதிர்த்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா அவர் வரும்போதே அவர் வந்துடக்கூடாது, அவர் வந்து சினிமா துறையில வந்தா எம்ஜிஆர் மாதிரி எங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரச்சனை ஏற்படுத்தி ஆட்சியை பிடிச்சவரும் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு இதுல அவர் வரும்போதே இருக்கிறாரு. என்னென்ன காரணங்களுமே சொல்லி அவர் வந்து ஆரம்பத்துல கட்சி பேர் அறிவிச்சல இருந்து இப்போ வரைக்கும் கண்ட மணி கண்ட மாதிரி அவர் வந்து விமர்சனம் பண்ணும்போது, நாட்டுல உள்ள ஒரு குடிமகனாக ஒரு அரசியல வந்து பாத்தீங்கன்னா பேசுற ஒருத்தனால சரி ஏன் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அப்படி அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணிட்டாரு? இப்போ அவர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது திட்டங்களை அறிவிச்சு அது யாருக்காவது பாதகமா போய் இல்ல அவரு ஏதாவது அந்த மாதிரி விமர்சனம் பண்ணா அதுக்கு வந்து சரியா இல்ல தவற பார்த்து நம்ம வந்து பயிர் கொடுக்கலாம். ஆனா வரும்போதே வரக்கூடாது முட்டுக்கிட்ட போட்டு அப்ப எதுக்குறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வன்முறை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு பயிரடியே கொடுக்குறோம். ஓகேவா? சோ எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரலாம் ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கல்ல, சோ நான் யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. சோ ஆனா என்ன பார்த்து என் பேச்சை கேட்டு சரி ஒரு பேசுற ஏதோ ஒரு கரெக்டா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்ப சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 30,000 பேர் நெருங்க போகுது. ஃபாலோவர்ஸ் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 3000 பேர் என்ன வீடியோ பாக்குறீங்க.
சோ அதை வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறவு மாதிரி வரும் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். சோ எனக்கே இவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா ஒரு மனுஷன் லட்சம் கோடிக்கணக்கான ஒரு மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வச்சிருக்காரு, ஒரு அவங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சோ அப்ப அவர் எவ்வளவுக்குள்ள அவர் அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டுல நான் விஜய் அவர்களை ரசிப்பேன். எனக்கு ஓகே அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமாத்துல இருக்கும்போதே எனக்கு அவரை பிடிக்கிற மனுஷன். அன்னைக்கு மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த ரேம்பக் அவர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்த உடனே அவர் கண்ணை தெரிய அந்த தனக்காக இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க, இந்த வெயில வந்து காத்திருக்காங்க தெரிஞ்ச உடனே அவர் தன்னை அறியாம அப்படி ரேம்பக்ல ஓடினார் தெரியுமா. அதெல்லாம் உண்மையில ஒரு பூஸ்ட் பண்ணுங்க. சோ அதெல்லாம் ஒரு கொடுப்புனாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ணாம ஒரு சினிமால இருக்கிற சினிமாக்காரங்க நான் கலெக்டர்ல இருக்கவங்க தான் அந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மக்கள் வந்து அளப்பரிய ஒரு பாசம் வச்சிருப்பாங்க, நம்ம கொண்டாடுவாங்க. சோ அந்த இதெல்லாம் கிடைச்ச ஒரு மனுஷன் இப்போ இப்போ இதே காம்படிஷன்ல உள்ள இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறை அவருக்கு இதே போய் ஃபேன் பேஸ் எல்லாமே இருந்துச்சு. அவர் வாரவர் சரி ஏதோ ஒரு காரணம் அவர் வராத நம்ம பேச வேண்டாம், அவர் போயிட்டாரு ஓகேவா, இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. சோ இப்ப இதே இருக்கிற அஜித் அவர்கள் அவரும் வரல. சோ ஏதோ ஒரு ரீசன் வச்சுக்கோங்களேன், அவரும் சிறந்த குடிமகன் போயிட்டாரு. ஃபாலோவர்ஸ் இருக்கிறதா சொல்றாரு சரியா. ஆனா அப்படி ஃபாலோவர்ஸ் இருக்கிற சில பேர் தான் இந்த அரசுல வந்து திரும்பி ஏதாவது மக்களுக்கு பண்ண நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது நான் அவருக்கு இருக்கிற அந்த பண செல்வாக்குக்கு அந்த உச்சத்துக்கு அவருக்குன்னு ஒரு ஃபேஷன் இருக்கலாம்ல. அவரு ஏதாவது பிடிச்சு நம்ம ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், இன்னும் இருக்க காலகட்டத்துல ரசிக்கணும், நம்ம அனுபவிக்கணும்ட்டு நிறைய இருக்கும். சோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாம இந்த அரசியல் வரணும்னு ஏன் நினைக்கிறாரு. சோ அப்போ அவருக்கு ஏதோ ஒண்ணு உள்ள போட்டு இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணை பிறந்தவனுக்கு தான் அந்த எண்ணம் வரும். சோ நம்ம மண் இல்ல, நாம ஏதாவது பண்ணுவோம்ல, இது நம்ம மக்கள் இல்ல அப்படிங்கிற எண்ணம் வரும். சோ அந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துருவாரு. சோ அப்படிப்பட்ட எண்ணத்தோட ஒருத்தர் வரும்போது அவரை ஆதரிப்போம், அவரை சப்போர்ட் பண்ணுவோம், அவர் உள்ள இறக்கி விடுவோம், அவர் பண்றதை பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவரு பண்ற திட்டங்கள் சரியில்லை அதை விமர்சனிக்கலாம். அதாவது எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. யாருக்குமே அது வந்து விமர்சனம் பண்ண கூட நான் சொல்லவே மாட்டேன். விமர்சனம் பண்ண எல்லாருமே கைது இருக்கு, போட்டி போடட்டும். அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமா இவங்களுக்கு தான் இந்த அரசியல், இவங்க தான் ஆளணும் நாட்டை அப்படின்லாம் யாருக்குமே கொடுக்க கூடாது. நான் நாட்டை ஆளணும்னா அந்த நாட்டுல பிறந்த எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. எப்ப வேணா யார் வேணா வந்து இந்த நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லா மக்களுமே வரணும். சோ இவங்க தான் பரம்பரை இவங்க குடும்பம் தான் ஆளணும் அப்படிங்கிற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. சோ ஒரு உங்க மனசுக்குள்ள உண்மையிலே அந்த ஒரு எண்ணம் அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உண்டான வாய்ப்பு கொடுத்து போட்டி போடுங்க. இப்ப நான் வந்து அதே சொல்லுவேன். இப்ப சீமான் அவர்கள் அவருக்கு சீமான போட்டி போட்டு, அண்ணாமலை போட்டி போட்டு, விஜய் அவர்கள் போட்டி போடட்டும். சோ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கோ, யார் நல்லா பண்ண நினைக்கிறாங்களோ, யாருக்கு மக்கள் அன்பை பெறுறாங்களோ அவங்க ஜெயிச்சு ஆட்சி படி நாட்டாகட்டும். சோ அதுதான். அதை விட்டுட்டு இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாடா அதிமுக திமுக இவங்க தான் மாறி மாறி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் விட்டுட்டே இருக்க முடியாது. இந்த இது வரக்கூடிய தலைமுறைகள் அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட ஒருத்தரை கூட அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதான் சப்போர்ட் பண்றோம். முக்கியமா என்ன ஃபாலோ பண்றது, அந்த ஃபாலோவருக்காண்டி நான் வந்து அரசியல் பேச நினைக்கிறேன். அரசியல் எல்லாருமே பேசணும், நீங்களும் பேசுங்க. சோ சில பேரால பேச முடியாது. சோ அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்காது. சோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கொஞ்ச நேரம் கிடைச்சிருக்கு. சோ அந்த கொஞ்ச நேரத்துல அந்த மக்களோட பேசுறேன், எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்க கமெண்ட் பண்றாங்க, இப்ப இதுல ஃபாலோ பண்ண யாருமே எனக்கு முன்ன பண்ண தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. சோ அப்படியே அவங்க நம்மள அதை பார்த்து நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறாங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ அப்படிப்பட்ட நேரத்தை ஒரு பயனுள்ளதா அதை வந்து யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால தளபதி விஜய்க்கு இப்ப நான் சப்போர்ட் பண்ண அரசியல் பண்றேன். நான் மக்கள் ஆதரவு நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதனால அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். கேட்டீங்கன்னா இதுல பெருசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையும் பாத்தீங்கன்னா மரியாதை குறைவாகவோ அவமரியாதைவோ எதுவும் விமர்சனமும் இல்ல. கருத்து சுதந்திரங்கிறது நாட்டை இருக்கு. நாம இந்த நாட்டை வாழ்றோம். நம்ம இந்த நாட்டுக்கெல்லாம் ஆட்சி பண்றோம்னா நம்மளை விமர்சிக்க தகுதியில்லைன்னா வேற யாருக்கு தகுதி இருக்கு? நாம விமர்சிக்கலன்னா வேற யாரு விமர்சிக்கிறது? நல்லதா கெட்டதா நாம பேசுவோம் அப்படின்னு துணிச்சல் எனக்கு இருக்கு. அதனால பேசுறேன், பாத்துக்கலாம். நீங்களா இருக்கீங்கல்ல, சரி ஓகேவா. சோ இன்னைக்கு நான் பேசுறேன் இந்த விஷயத்துல நான் பேசுனதுல ஏதாவது மாற்றிக்கிறது இருக்கு, இல்ல நீங்க பேசுறது இப்படி இருக்கு சரியா எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.